ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம ரமலான் மாதத்தில் ஃப்ரூட் கஸ்டர்ட் அதிகமாக செய்வோம். அது கஸ்டர்ட் பவுடர் நம்ம கடையில் வாங்காமல் வீட்டிலேயே நம்ம எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம். எல்லாமே ஒரே கப்பில் அளந்துக்கோங்க. 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 கப் பால் பவுடர், 1 கப் சர்க்கரை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் ஒன்றா போட்டு ஒரு ஓட்டி எடுத்துக்கணும். எல்லாத்தையும் கலந்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதுலேருந்து நம்ம தேவையான அளவு மாவு எடுத்து நம்ம கரைச்சி நம்ம டக்குன்னு கஸ்டர்ட் எப்படி செய்கிறோமோ அது மாதிரி செஞ்சுக்கிடலாம். இந்த மாதிரி கஸ்டர்ட் செய்யும்போது நம்ம கடையில் வாங்கி செய்கிற மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்லாம் டிஃப்ரெண்ட் இருக்காது. பாதாம் முந்திரியை இதை மாதிரி ஒரு துருவலில் போட்டு நம்ம துருவி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஸ்நாக்ஸ் செய்யும்போது ஃபுட்டிங் செய்யும்போது அதிலெல்லாம் மேலே டாப்பிங்க்கு போடுறதுக்கு ரொம்ப பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது நான் மீஷோவில் வாங்கினேன். உங்களுக்கு வேணும்னா இது மாதிரி வாங்கிக்கோங்க. இல்லைன்னு சொன்னால் ஒரு கத்தியை வச்சு கூட நம்ம குட்டி குட்டியாக சீவி ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதோட நீங்கள் வேறு நட்ஸ் எதுனாலும் போட்டுக்கிடலாம். வெள்ளரி விதை, பிஸ்தா பருப்பு எதுனாலும் நம்ம இதை மாதிரி சீவி எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிடலாம். இது மாதிரி சீவி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்நாக்ஸ் எல்லாம் போடுறது ஃபுட்டிங்லாம் போடுறதுக்கு டக்குன்னு மேலே போடுறதுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கடல் பாசிலாம் செய்யும்போது இதை மேலே தூவி விட்டோம்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இனி அடுத்து ரமலான் மாதத்துக்கான வீடியோ, சஹர் இஃப்தாருக்கான வீடியோக்கள் தான் வரும். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.